வணக்கம் ராதிகா. உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகரால் ஆவல் எதிர்பார்க்கப்பட்ட நடப்பாண்டு ஆசத்துடன் முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்துள்ளது. 2 நாட்களில் முடிந்த இந்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்ற நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான உஸ்மான் கவாஜாவை மையம் கொண்டு எழுந்த சர்ச்சைக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. அதாவது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரராக களமிறக்க திட்டமிடப்பட்ட உஸ்மான் கவாஜா திடீரென முதுகு வலியால் பிசியோதெரபி சிகிச்சைக்காக சென்றார். இதனால் தொடக்க ஆட்டக்காரர் அவருக்கு பதிலாக அறிமுக வீரரை ஆஸ்திரேலிய அணி களமிறக்கியது. அதாவது உஸ்மான் கவாஜா சில நிமிடங்களில் சிகிச்சை முடிந்து நாம் திரும்பி விடலாம், அதன் பின் நாம் 1 டவுன் பேட்ஸ்மேனாக களமிறங்கலாம் என திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் சென்ற அந்த 8 நிமிடத்திற்குள் ஆஸ்திரேலிய அணி மலமளவென விக்கெட்டுகள் இழந்தது. இதனால் கடைசியாக 2017 ஆண்டு 1 டவுன் சென்ற ஸ்டீவ் ஸ்மித் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பின் 1 டவுன் செல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இதனால் அழுத்தத்தில் சென்ற அவர் விக்கெட் அடைந்தார். இதன் பின் உஸ்மான் கவாஜா அவசரமாக மைதானத்துக்குள் வந்த நிலையில் ஐசிசி விதிமுறைப்படி ஒரு பிளேயர் மைதானத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவர் எத்தனை நிமிடங்கள் வெளியில் இருக்கிறாரோ அதே நிமிடம் காத்திருந்துதான் உள்ளே வர வேண்டும் என்ற சூழலில் அவர் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகள் இழந்து கிட்டத்தட்ட அந்த அணியின் பேட்டிங் ஆர்டரே சீர்குலைந்தது. இதன் பின் களமிறங்கப்பட்ட உஸ்மான் கவாஜாவும் அழுத்தத்திற்குள்ளாகி தனது விக்கெட்டையும் இழந்தார். இதனால் ஆஸ்திரேலிய அணி 173 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து திணறியது. இந்த திணறலால் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் மிகவும் கோபமடைந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஆசஸ் தொடரை மிகவும் உணர்வு பூர்வமாக கண்டு பார்ப்பதால் இந்த சீர்குலைந்த பேட்டராக அவர்களிடம் கோபம் அடைய செய்தது. இந்நிலையில் இதற்கு காரணமாக போட்டிக்கு முந்தைய நாளில் உஸ்மான் கவாஜா கோல்ஃப் விளையாடியதாகவும் இதனால் தான் அவருக்கு முதுகுவலி ஏற்பட்டதாகவும் இணையத்தில் ரசிகர்கள் கோபமடைந்தனர். இதனால் அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு வந்த நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளித்து முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அதாவது உஸ்மான் கவாஜா கோல்ஃப் விளையாடியதால் அவருக்கு முதுகுவலி இல்லை என்றும் அன்றைய நாளில் உஸ்மான் கவாஜாவுடன் சேர்ந்து மிச்சல் ஸ்டார்க்கும் கோல்ஃப் விளையாடிய நிலையில் அவர் 7 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தி பவுலிங்கில் முத்திரை பதித்தார். இந்த சூழலில் கோல்ஃப் விளையாடியதால் உஸ்மான் கவாஜாவுக்கு முதுகுவலி ஏற்படவில்லை. அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர். அவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டுக்காக பல வகைகளில் பங்களித்துள்ளார். இதனால் கோல்ஃப் விளையாடியதால் அவருக்கு முதுகுவலி ஏற்பட்டது. இதனால் பேட்டிங் ஆர்டரில் அவர் கீழே இறக்கப்பட்டார் என்ற சர்ச்சைக்கு விளக்கம் அளித்து ரசிகர்களுக்கு அந்த எழுந்த சர்ச்சைக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது ராதிகா.